Welcome to Math World. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்க்குற டாபிக் fractions. I am C. George Terrancing and இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. Just an introduction for fractions. அதாவது பின்னங்கள். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒன் பீஸா. இது எல்லாருக்குமே தெரியும். ரவுண்ட் ஷேப்ல உள்ள ஒரு ஃபுட் இல்லையா? இந்த பீஸாவை நம்ம சம் ஈக்குவல் பார்ட்டா நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். ஹவு மெனி பார்ட்ஸ்? இங்கே 1 2 3 4 5 6 7 8 8 ஈக்குவல் பார்ட்டாட்டு இந்த பீஸாவை கட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? இந்த 8 ஈக்குவல் பார்ட்ல இருந்து ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும்னு சொன்னா இதை மேத்தமேட்டிக்கலா எப்படி ரெப்ரசென்ட் பண்றது? நம்ம நார்மலா சொல்றதா இருந்தா என்ன சொல்லிடுவோம்? ஒன்லி ஒன் பார்ட் இல்லையா? பட் மேத்தமேட்டிக்கலி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஹவு வில் யூ எக்ஸ்பிரஸ் 1 அவுட் ஆஃப் 8 பார்ட்ஸ் மேத்தமேட்டிக்கலி? ஸோ டோட்டல் பார்ட்ஸ் 8 இல்லையா? அந்த 8 பார்ட்ல ஒரு பார்ட் மட்டும் நம்ம செப்பரேட் பண்றோம். So it is denoted by 1/8. புரியுதா? So total parts 8 and we have taken only one part, so the fraction is 1/8. Second example, we have taken a cake. இந்த கேக்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதை சம் ஈக்குவல் பார்ட்டா நம்ம கட் பண்ணியிருக்கிறோம். இங்க ஒரு 3 பார்ட் 4 5 6 7 8 9 10 டோட்டலா 10 பார்ட்டா நம்ம கட் பண்ண பிறகு 3 பார்ட்டா மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, சோ how will you express 3 out of 10 parts mathematically? எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? டோட்டல் பார்ட் 10, then இந்த 10 பார்ட்ல இருந்து 3 பார்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். So the answer is 3/10. Total part 10. Then we have taken 3 parts, so we can express as 3/10. Okay. Next, definition for fraction. Fraction is a part of a whole or collection. புரியுதா? நம்ம டோட்டலா அதாவது ஹோல் பார்ட்ல இருந்து ஆர் a collection of some things அப்படி இருக்கக்கூடிய அந்த ஹோல் பார்ட்ல இருந்து நம்ம செலக்ட் பண்ணி பர்டிகுலரா செலக்ட் பண்ற அந்த பார்ட் தான் fraction. It is of the form numerator divided by the denominator. நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1/8. இந்த 1/8ல 1 is the numerator. The name for 1 is a numerator and the 8 is called the denominator. So the second example 3/10. 3 is the numerator and the 10 is the denominator. மேல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு நேம் நியூமரேட்டர், கீழ இருக்கக்கூடிய நம்பர் நேம் டினாமினேட்டர். So fractionல இந்த 2 parts இருக்கும். இந்த denominatorன்றது வந்து the total number of parts. எத்தனை பார்ட்டை நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கிறோமோ அதான் டினாமினேட்டர்ல மென்ஷன் பண்ணுவோம். நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட் வந்து நியூமரேட்டர். ஓகே, ஒன் எக்ஸாம்பிள், ரைட் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் இன் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ யூ ஹேவ் கிவன் தட் 2 ஃபிகர்ஸ். த ஃபர்ஸ்ட் ஃபிகர்ல நம்ம 4 ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்ணிட்டு among the 4 equal parts 3 parts are shaded. புரியுதா? So the fraction of shaded part in figure 1 is, என்ன பண்ணலாம்னு பாருங்க, total parts are 4. So 4 denominatorல கொடுத்திருக்கிறோம் and our selection is our shaded parts are 3. So we write 3 as numerator. So the fraction is 3/4. புரியுதா? Then second figure, here also 4 equal parts.
the square 4 parts are நம்ம separate பண்ணிருக்கிறோம் and only one part is shaded. What is the fraction? Fraction of shaded part in figure 2 is total number of parts are 4. So 4 in denominator and only one part is shaded. So that is in numerator. So the fraction is 1 by 4. Next example, write the fraction shown by the shaded parts. The same type of problem but different diagram. First diagram la pathinga appdin sonna total parts are 12 parts, 12 equal parts ah nama separate பண்ணிருக்கோம். The 12 equal parts la எத்தனை parts நம்ம shade பண்ணிருக்கிறோம்? இங்க ஒரு 3 parts shade பண்ணிருக்கிறோம், இங்க 2 parts. So total 5 parts are shaded. So fraction of shaded part is 5 by 12. எப்படின்னு பாருங்க, 12 is the total number of parts and 5 is the shaded parts. So we write 12 in denominator and 5 in numerator. So the fraction is 5 by 12. The second diagram, here the total number of parts are 9. 9 equal part நம்ம separate பண்ணிருக்கிறோம். The 9 equal part la 3 parts are shaded. So the fraction of shaded part is 3 by 9. Total parts are 9 and the shaded parts are 3. So 9 in denominator, 3 in numerator. The fraction is 3 by 9. Next, types of fractions. The fractions la some types la இருக்கு. என்னென்ன types, அதோட meaning என்னன்றதை வந்து one by one பார்க்கலாம். First one is proper fraction. In a fraction, if the numerator is smaller than the denominator, then it is called as a proper fraction. Proper fraction என்ன? Condition என்ன கொடுத்திருக்கோம்? Numerator is smaller than the denominator. Example 3 by 4. What is the numerator? 3. Denominator is 4. So 3 is less than 4. So 3 by 4 is a proper fraction. Second example 4 by 15. 4 is smaller than 15. So 4 by 15 is a proper fraction. And 9 by 21, 12 by 35. These two fractions are proper fractions. புரியுதா? Numerator, denominator விடைக்கும் smaller number இருந்தால் that fraction is called a proper fraction. Next one is improper fraction. In a fraction, if the numerator is greater than the denominator, then it is called as an improper fraction. புரியுதா? Numerator எப்படி இருக்கணும்? Denominator விடைக்கும் greater இருக்கணும். For example, 9 by 5. Here the numerator is 9 and the denominator is 5. 9 is greater than 5. So 9 by 5 is improper fraction. Next one, 11 by 3. 11 is greater than 3. So 11 by 3 is a improper fraction. Also 14 by 10, 32 by 4 are improper fractions. Next one, mixed fraction. A fraction which contains a whole number and a proper fraction is called as a mixed fraction. In the meaning, fraction la என்னென்னலாம் இருக்கணும்? A whole number இருக்கணும் and a proper fraction. Whole numberம் proper fractionம் சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னா that fraction is called a mixed fraction. எப்படின்னு பாருங்க, example 1 by 4. எப்படி read பண்ணணும்? 1 by 4. So here this one is a whole number and 1 by 4 is a proper fraction. இந்த சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? Next 4 5 by 19. 4 is a whole number and 5 by 19 is a proper fraction. 12 3 by 11. 12 is a whole number and 3 by 11 is a proper fraction. Is this mixed fraction? Which fraction? 2 9 by 8. 2 9 by 8 வந்து ஒரு mixed fraction. Check பண்ணி பாருங்க. 2 is a whole number, no problem.
and 9 by 8. What is our 9 by 8? Is the proper fraction? No. In a reason, 9 is greater than 8. So this is an improper fraction. But in mixed fraction, this fraction should be a proper fraction. Reason, no, this is not a mixed fraction since 9 by 8 is not a proper fraction. Okay. Next, like fractions and unlike fractions. So first one, like fractions. Like fractions na enna? Fractions with the same denominators are called like fractions. And புரியுதா? நம்ம என்ன fractions வேணாலும் எடுத்துக்கலாம், but the denominators are same. For example, 3 by 8, 5 by 8, 1 by 8, 7 by 8. புரியுதா? இங்க denominator பார்க்குறப்போ எல்லா denominatorsமே 8 தான். So these are all called like fractions. Next one, unlike fractions. Fractions with different denominators are called unlike fractions. Example, 4 by 7, 6 by 9, 1 by 6, 4 by 11. இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இங்க different denominators. இங்க 7, இங்க 9, 6, 11. இங்க firstலயும் last fractionலயும் numerators same. இங்கேயும் 4, இங்கேயும் 4. அது problem இல்ல. We have verify the denominators. Different ஆயிருந்துச்சுன்னு சொன்னா, unlike fractions. புரியுதா? So like fractions, unlike fractions. Equivalent fractions. Equivalent fractions நம்ம ஒரு சப்பாத்தி எக்ஸாம்பிள் வச்சு நம்ம என்னன்னு பார்க்கலாமா? இங்க ஒரு சப்பாத்தி ஃபுல்லா எடுத்துக்கிறோம். எல்லாருக்கும் சப்பாத்தி பிடிக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த ஃபுல் சப்பாத்தியை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? 2 ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணியிருக்கிறோம் இங்க. ஸோ இந்த ரெண்டுமே 2 ஈக்குவல் பார்ட்ஸ். ஸோ இந்த 2 ஈக்குவல் பார்ட்ஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்றது வந்து 1/2. இது ஒரு 1/2 half, இங்கே ஒரு 1/2 half. ஸோ ஒரு ஃபுல் சப்பாத்தியை 2 halves-ஆ நம்ம இங்கே டிவைட் பண்ணியிருக்கிறோம். இங்க இந்த பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த சேம் சப்பாத்தியை 4 ஈக்குவல் பார்ட்டா நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ 4 ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்றப்போ வாட் இஸ் அ ஃபிராக்ஷன்? 1/4. எப்படி வந்ததுன்னு புரியுதா? 4ன்றது வந்து அந்த டினாமினேட்டர் 4ன்றது வந்து என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். இங்கே 4 ஈக்குவல் பார்ட்ஸ் இருக்கு. ஸோ டினாமினேட்டர் இஸ் 4. இதில் ஒரு பார்ட்டை மட்டும் மென்ஷன் பண்றதா இருந்தா 1. ஸோ 1/4. திஸ் 1/4 இஸ் கால்ட் குவார்ட்டர்ஸ். ஸோ ஒரு ஃபுல் சப்பாத்தியில 4 குவார்ட்டர்ஸ் இருக்கு இல்லையா? 2 halves இருக்கும், 4 குவார்ட்டர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிக்சரை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல 2 halves இருக்கு. இப்போ நமக்கு half வேணும்னு சொன்னா நமக்கு எத்தனை பார்ட் கிடைக்கும்? ஒரு half கிடைக்கும் இல்லையா? ஸோ திஸ் 1 half இஸ் ரெப்ரசன்டட் பை 1/2. அது என்ன மீனிங்? ஒரு ஃபுல் சப்பாத்தியில நமக்கு ஒரு half வேணா என்ன செய்வோம்? நம்ம 2 பார்ட்ஸா கட் பண்ணிட்டு ஒரு பார்ட் மட்டும் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் a half, 1/2. பட் அந்த ஃபுல் சப்பாத்திய 4 பார்ட்ஸா கட் பண்ண பிறகு நமக்கு half வேணும்னு சொன்னா எவ்வளவு பார்ட்ஸ் கிடைக்கும்? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. 4 ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ண பிறகு half வேணும். அப்ப எவ்வளவு பார்ட்ஸ் கிடைக்கும்? டோட்டல் 4. அதுல 2 பார்ட்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? So the fraction is 2/4. எப்படி 2/4 வந்ததுன்னு புரியுதா? So the total parts are 4 and அதுல halfன்றப்போ நமக்கு 2 parts கிடைக்கும். So the numerator is 2. So the fraction is 2/4. So 1/2 is equal to 2/4. எதனால ஈக்குவல் போட்டிருக்கிறோம்? Both are halves. என்ன சொல்றேன்னு புரியுதா? Both are halves of a chapati. 1/2 நாள் half தான், 2/4 நாள் half தான். பட் நமக்கு கிடைக்கிறது 1/2னா ஒரே பீஸா இருக்கும், 2/4னா 2 பீஸா இருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? Therefore 1/2 and 2/4 are equivalent fractions. புரியுதா? அப்ப equivalent fractions சொன்னா மீனிங் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். So the definition is when the numerator and denominator of a fraction are multiplied by the same non-zero number, we get a fraction that is equivalent to the given fraction. This is a method to find the equivalent fractions. எப்படி நம்ம find out பண்ணணும்ங்கிறதுக்கு வந்து ஒரு மெத்தட் கொடுத்திருக்கிறோம்.
அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Obtaining equivalent fractions of 2/5. 2/5ன்றது fraction. அதுக்கு equivalent fractions find out பண்ணிக்கணும். எப்படின்னு பாருங்க. நம்ம அந்த மெத்தட்ல சொன்ன மாதிரி தான். நம்ம நான் ஜீரோ நம்பரால மல்டிப்ளை பண்ணா போதும். என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 2/5 வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்றோம். 3ன்றப்ப என்ன பண்ணிக்கணும்? We multiply both numerator and denominator. So 2 into 3, 5 into 3. இங்க 2 டைம்ஸ் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட கூடாது. இங்க ஃபிராக்ஷன்ங்கிறதுனால நியூமரேட்டருக்கு தனியா டினாமினேட்டருக்கு தனியா மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். புரியுதா? So 2 into 3 is equal to 6. 5 into 3 is equal to 15. So our equivalent fraction is 6/15. புரியுதா? Next one. The same 2/5 another number ஆல மல்டிப்ளை பண்றோம். ஃபர்ஸ்ட் 3 ஆல மல்டிப்ளை பண்ணதுனால இப்போ 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். So 2 into 4 and 5 into 4. 2 into 4 is equal to 8. 5 into 4 is equal to 20. So this 8/20 is also a equivalent fraction of 2/5. இது இவ்வளவுதான் இல்ல. இதுக்கு மேல நம்ம 5 வச்சு மல்டிப்ளை பண்ணா another one equivalent fraction கிடைக்கும். 6 வச்சு மல்டிப்ளை பண்றப்போ another one equivalent fractions கிடைக்கும். So எவ்வளவு equivalent fraction வேணுமோ அவ்வளவு நம்பர்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும். Therefore 6/15 and 8/20 are the equivalent fractions of 2/5. புரியுதா? ஓகே, இந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபார் ஃபிராக்ஷன்ஸ். பின்னங்களோட என்ன, அதோட டைப்ஸ் என்ன, எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஓகே, இன்னைக்கு இதுல நமக்கு சம்ஸ் நிறைய இருக்கு. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரி நிறைய சம் இருக்கு. இதெல்லாம் நம்ம இனி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். பிடிச்சிருக்குதுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.